திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோவில் திருப்பதிகம் இது. திருஞான சம்பந்தர் பாடியுள்ளது. முதல் திருமுறை நன்றுடையானை என்று தொடங்கும் பதிகம். ராகம் ஹரிகாம்போதி, பண் குறிஞ்சி பண். குறிஞ்சி பண்ணுக்கு தற்காலிக ராகம் ஹரிகாம்போதி. நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேரு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே கொலைவரையாத கொள்கைய தங்கள் மதில் மூன்றும் சிலைவரை ஆக செற்றனரே சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பினாள் நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறம் ஆமே. இப்போ இந்த பாட்டுடைய பொருளை பார்ப்போம். தாயுமானவர் சுவாமி என்று தமிழில் அழைக்கப்படுகிறார். மாத்ருபூதேஸ்வரர், சுகுந்த குந்தலாம்பிகை என்று அம்பாள் பெயர். நன்றுடையானை தீயதில்லானை, சிவபெருமான் நல்லவை எல்லாவற்றையும் உடையவன். தீயது என்பது சிறிது கூட இல்லாதவன். அதான் நன்றுடையானை தீயதில்லானை என்று முதலிடையில் பாடுகிறார் சம்பந்தர். திரும்ப இதற்கு மற்றொரு பொருளும் உண்டு. திருச்சிராப்பள்ளியில் தீர்த்தங்கள் இருக்குது. ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் மூர்த்தம் தீர்த்தம் என்று வரும். அந்த தீர்த்தம் தான் நன்றுடையானைன்னு ஒரு தீர்த்தம், தீயதில்லானைங்கிற ஒரு தீர்த்தம். ரெண்டு தீர்த்தங்கள் இந்த ஊரில் இருக்கின்றன. அதை தான் சுவாமி குறிப்பிடுகிறார். நன்றுடையானை தீயதில்லானை என்று. நரை வெள்ளேறு ஒன்றுடையானை. நரைனா வெண்மை, வெள்ளேறு வெண்மையான ரிஷபத்தை வாகனமாக உடையவன், இடபத்தை வாகனமாக உடையவன் சிவபெருமான். நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை. உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகத்தில் கொண்டவன் சிவபெருமான், உமையொரு பாகம் உடையானை. சென்றடையாத திருவுடுகானை. சென்றடையாத திருனா என்ன? திருனா செல்வம். என்ன செல்வம் சென்றடையாத செல்வம்? அவனுடைய திருவருள் இல்லாமல் நாம் அந்த செல்வத்தை பெற முடியாதாம். அது என்ன செல்வம்? அது
வீடு பேறு என்ற செல்வம். வீடு பேறு என்ற செல்வத்தை சிவபெருமான் திருவருள் புரிந்தால்தான் நாம் அதனை பெற முடியும். அதான் சென்றடையாத திரு உடையானை. வீடு பேறுங்கிற செல்வத்தை சிவபெருமான் தம் அடியவர்களுக்கு வழங்குபவர். அவருடைய திருவருளால் தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் நம் முயற்சியால் பெற முடியாது. இறைவனுடைய திருவருள் கிட்டினால் நமக்கு வீடு பேறு கிடைக்கும். சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை. சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளிங்கிற மலை மேலே வீற்றிருப்பவன் சிராப்பள்ளி குன்றுடையானை. கூரை என் உள்ளம் குளிருமே, கூரை என் உள்ளம் குளிருமே என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டால், இந்த பாடலில் 5வது பாடல். இந்த பாடல் கொலை வரையாக என்று தொடங்குகின்ற பாடல். இந்த பாடலுடைய பொருளை நாம் இப்போ பார்ப்போம். அதாவது சிவபெருமான் 3 மதில்களை அழித்தவன், சிரித்து அழித்தவன். வில்லை ஏந்தினவுடனே மதில் அழிந்து போயிற்று என்றெல்லாம் தேவாரத்தில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார்கள். அப்படி கொலை வரையாத கொலை வரையாத உடையவன் சிவபெருமான் மூன்று மதில்களை எரித்தவன் சிவபெருமான். 3 மதில்களை எரித்தவன், சிரித்து அழித்தவன். அதான் கொலை வரையாத கொள்கையர்த்தங்கள் மதில் 3ம் சிலை வரையாக சற்றெனரேனும். சிலை வரை என்று சொன்னாக்க மேருவை வளைத்து வில்லாக வளைத்து அவர் அம்பு விடுகிறார். அதான் சொல்கிறார் ஆசிரியர். சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரப்பீர்கள், நிலவரை நீலமுண்டதும் வெள்ளை நிறமாமே என்று சொல்லுகிறார் ஆசிரியர். இந்த இடம்தான் மிகவும் முக்கியமாக சிறப்பு உடையது. சிவபெருமான் தன் அடியவர்களுக்கு முழுமுதற் கடவுளுக்குரிய தலைமை தன்மையில் என்றும் நிறைவுடையராக விளங்குபவர் என்பதை விளக்கதான் நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறமாமே என்று உமை ஆசிரியர் கையாளுகிறார். வெள்ளை நிற நூலில் நீல நிற வண்ணம் தோய்த்து அதனை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீல நிறமானது நீங்கிவிடும். ஆனால் முழுமையும் நீங்காது. அதில் சிறிதளவாவது அந்த நீல நிறம் ஒட்டி கொண்டிருக்கும் என்ற திறன்தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீல நிறம் போனால் கூட முழுவதும் போகாது, சிறிது நிலைத்திருக்க வேண்டியது உமையை கூறிய திறம் போற்றுதற்குரியாக இருக்கிறது. எவராலும் அழிக்க இயலாத முப்புறத்தை அழித்தவராயினும் சிவபெருமான் இரக்கமுடையவர் என்பதை தான் குறிப்பிடுகிறார். அடியார்களுக்கு அருள்வதில் அவர் வல்லவர். சிவபெருமான் திருவடிகளை பற்றியவர் உய்வர் என்று சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதனை திருஞான சம்பந்தர் இப்பாடலில் நன்கு விளக்கியுள்ளார். இப்படி இந்த பாடல் நிறையா இருக்கு. இதில் எம்பெருமானுடைய திருவுருளானது மிகவும் பெரிது. அதை நாம் உணரவே முடியாது.
அவனுடைய திருவுருள் இருந்தால் தான் நாம் அதை உணர முடியும். அவனுடைய திருவுருளால் தான் நான் இன்றைக்கு சொல்லுவது அவனுடைய திருவுருள், பாடுவது அவனுடைய திருவுருள், எல்லாம் அவனின்றி ஓரளவும் அசையாது என்ற கொள்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.